ஹாப்பி மார்னிங் ஆல். இந்த வருஷம் கார்த்திகை தீபம் ரொம்ப எளிமையாக எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பரணி தீபம் 2024 கரெக்டான தேதி நேரம் என்ன, எத்தனை விளக்கு மினிமம் நம்ம ஏற்றலாம், எந்தெந்த இடங்களில் ஏற்றுறது ரொம்ப நல்லது, எதுக்காக ஏற்றுறோம் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். முக்கியமாக நிறைய டவுட்ஸ் வரும் இல்லையா, பீரியட்ஸ் டைமில் என்ன பண்ணுறது, ஆண்கள் விளக்கு ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வெளியில் ஏற்றணுமா உள்ளே ஏற்றணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதையெல்லாம் ஸ்டார்டிங்கில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேதி என்னைக்கு அப்படின்னா, இந்த வருஷம் பரணி தீபம் மொத்தம் 3 நாள் நம்ம விளக்கு ஏற்றுவோம். ஃபஸ்ட்டு நாள் பரணி தீபம், 2வது நாள் கார்த்திகை தீபம், 3வது நாள் பஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லி 3 நாள் நம்ம இந்த மாதம் விளக்கேற்றுறதா இருக்கும். இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு நாளும் விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பு. அதில் இந்த 3 நாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாள் அன்னைக்கு விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. இந்த வருஷம் டிசம்பர் 12/12/2024 டிசம்பர் 12ஆம் தேதி காலையில் 8:20 மணிக்கு பரணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. 13ஆம் தேதி காலையில் 6:50 வரைக்குமே அந்த நட்சத்திரம் இருக்குது. ஸோ நீங்கள் 12ஆம் தேதி சாயந்தரமாக 6 மணிக்கு தாராளமாக பரணி தீபம் ஏற்றலாம். அந்த மாதிரி ஏற்றி நம்ம வழிபாடு செய்யலாம். பரணி தீபம் எதுக்காக முக்கியமாக ஏற்றுறாங்கன்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறமா நம்ம வாழ்நாள் முடிஞ்சதுக்கப்புறமா யமலோகம் போவோம் இல்லையா, அப்போது யமதர்மராஜன் கிட்ட கேட்டு வாங்கின ஒரு வரம் தான் யார் பரணி தீபம் அன்னைக்கு விளக்கு ஏற்றுறாங்களோ அவங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவம், அவங்க வருங்கால சந்ததியினரை தெரியாமல் செஞ்ச பாவம் எல்லாம் தீரும். அதாவது யமதர்மராஜா கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்களே மக்களை இறந்து வந்ததுக்கப்புறமாவும், இதிலிருந்து வெளிவரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்போ அவர் சொன்ன ஒரு வழிபாடு தான் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் யார் ஒருத்தர் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு, அவங்களுடைய முன்னோர்களுக்கும் அவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய சந்ததியினருக்கும் இங்கே கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லா வருஷமே நம்ம கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு விளக்கு ஏற்றிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஏற்றுறதுனால நம்ம தெரியாமல் செஞ்ச பாவங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும். யார் மனசையுமே ரொம்ப ஹர்ட் பண்ணாமல், நம்ம நார்மலாக பேசியிருப்போம், அது அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தெரியாமல் நம்ம ஒருத்தரை ஹர்ட் பண்ணதிலிருந்து இந்த மாதிரி எல்லாத்திலிருந்தும் விடுதலை கிடைக்கக்கூடியதற்காக ஏற்றக்கூடியது தான் பரணி தீபம். எப்படி ஏற்றணும் அப்படின்னா, வீட்டில் ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து உள்ளே ஏற்றிட்டு போகிற மாதிரி போகணும். எப்போவுமே மகாலட்சுமியை வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே நம்ம கூட்டிகிட்டு போவோம் இல்லையா, அந்த கணக்குக்கு நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வெளியிலேயே நம்ம 2 நிலவாசலில் 2 சைடுமே விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றிட்டு சாமி ரூமில் ஏற்றலாம். சாமி ரூமில் குறைந்தது 5 தீபம் ஏற்றலாம். மொத்தம் வீட்டில் 27 தீபம் ஏற்றலாம். நம்ம பூஜை அறையில் 5 தீபம் ஏற்றலாம். வட்டமாக எல்லா திசையிலையும் இருக்கிற மாதிரி ஒரு தாம்பூலத்தட்டு எடுத்து கோலம் போட்டு அதில் சாதாரணமான அகல் விளக்கு 5 வச்சு பஞ்சுத்திரி வச்சு நெய் ஊற்றி பூஜை அறையில் ஏற்றலாம். நம்ம ஆல்ரெடி பூஜை அறையில் ஏற்றிருப்போம்ல, 2-3 தீபம் ஏற்றிருப்போம், காமாட்சி விளக்கு இதெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதை இதில் நம்ம கணக்கு சேர்த்திக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த பரணி தீபத்தன்னைக்கு 5 விளக்கு எல்லா திசையிலும் இருக்கிற மாதிரி நம்ம ஏற்றிக்கலாம். சப்போஸ் பீரியட்ஸ் ஆயிடுறீங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை ஏற்ற சொல்லலாம், பெரியவங்களை ஏற்ற சொல்லலாம், அதுக்கப்புறம் ஆண்களை கூட ஏற்ற சொல்லலாம். நிறைய பேர் ஆண்களை விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆண்களையும் நம்ம ஏற்ற சொல்லலாம். யாராச்சும் இறந்துருக்காங்க அப்படின்னா சில ஊர்களில் சில இடங்களில் உங்களுக்கு எந்த மாதிரி சம்பிரதாயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை அனுசரித்து ஏற்றுக்கலாம். 30 நாள் வரைக்கும் நீங்கள் கோயிலுக்கு போக மாட்டீங்க அப்படின்னா 30 நாட்களுக்குள்ளே இந்த பரணி தீபம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்ற தேவை கிடையாது, ஏற்றக்கூடாது. 16 நாள் முடிஞ்சதுமே நம்ம கோயிலுக்கு போவோம், தீட்டு இல்லை அப்படிங்கிறவங்க 16 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா ஏற்றிக்கலாம். இது சாதாரணமாக எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு டவுட்டு தான், இந்த தீபத்தன்னைக்கு வரக்கூடிய ஒரு டவுட்டு தான். ஸோ இந்த வருஷம் கார்த்திகை தீபம், கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் வரக்கூடிய பரணி தீபம் கரெக்டாக 12ஆம் தேதி டிசம்பர் அன்னைக்கு வருது. அதுக்கு அடுத்த நாள் 3 நாளுமே சிறப்பாக மனமுருகி நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. பழைய தீபம் இருந்துச்சு அப்படின்னா அதுவே நம்ம 2 அல்லது 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா கழுவி அந்த எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கழுவி காய வச்சு பேக் சைட் நெல் பாலிஷ் அடிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் லீக் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா 2 திரி வச்சிங்கன்னா நல்லா நின்று எறிகிற மாதிரி இருக்கும். கற்பூரத்தை லைட்டாக வச்சு ஏற்றுறீங்க அப்படின்னாவே டக்குன்னு பிடிச்சிக்கும். இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு சரண் சைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.